ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே திலீபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள். வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும். அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து, அதாவது போன மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றாற்போல் பலன்கள் நடக்க இருக்கிறது. அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வத்துடன் இருப்பீர்கள். ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம். பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள். அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு 9-10 கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 11க்கு வந்துவிட்டது. பொதுவாக சனி பகவான் 3-6-11 சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பாகும். அந்த வகையிலே இந்த மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். முதலில் உங்கள் ராசி 1ஆம் வீட்டு பலன்கள் நாம் வழக்கமாக பார்க்க மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நமது சேனலில் சொல்லப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். 1ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் 11 உச்சமாக இருக்கின்றார். 11ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 1 இருக்கின்றார். ஆக 1ம் 11ம் பரிவர்த்தனை. 11 9-10 கூடிய சனி பகவானும் உடன் ராகு சூரியனும் 11 இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பலன்கள் மிக மிக அருமையான யோகமான பலன்களாகும். இப்படிப்பட்ட ஜாதகம் ஜனனகால ஜாதகம் அமைந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் தான் எடுத்த அத்தனை காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார்கள். வெற்றி தொட்டதெல்லாம் துலங்கும் எண்ணக்கூடிய அற்புதமான கோச்சார கிரகங்களுடைய அமைப்பிலே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே 1ஆம் வீட்டு பலன் மிக பெரிய எழுச்சியும் லாபத்தையும் வெற்றியும் கட்டாயம் கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், பெரிய மனமகிழ்ச்சி, பெரிய பட்டம் பதவிகள் போன்ற சகல விதமான சௌபாகியமும் தரக்கூடிய அமைப்பாகும். இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அவரவர் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் வயதிற்கேற்றாற்போல் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். 20 வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கும் ஒரு சிலருக்கு 70-80 வயதை தாண்டியவர்களுக்கும் அது நடக்குமா என்றால் அது பரிசீலனை செய்யக்கூடிய விஷயம். பொதுவாக 20 வயது மேலே இருப்பவர்களுக்கு மேலே சொன்ன பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இனி முழு உழைப்பும் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். அதற்குண்டான வெற்றியும் லாபங்களும் உங்களை தேடி வரும் என்பதே ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் வீட்டு அற்புதமான பலன்களாக அமைகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவர் புதனாகின்றார். அவர் 11 நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார். உடன் ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி சேர்க்கையும் ரிஷபராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான சூரியனும் 14ஆம் தேதி வரை உள்ளதால் 2ஆம் வீடும் வலிமையடைகின்றது. ஆரம்பத்தில் 2 செவ்வாய் 2 நாள் மட்டும் இருப்பார். அவர் பிறகு 3 நீசமடைந்து விடுவார். அதனால் 2ஆம் வீட்டு பலன் குடும்ப சந்தோஷம், தனப்பிராப்தி, நண்பர்கள் வருகை, அதிர்ஷ்டம், சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் யாராலையும் செய்ய முடியாத பல நுணுக்கமான காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக ஒளிரும். அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், மிக பெரிய அளவிலே எழுத்தாளர்கள் போன்ற எழுத்துத்துறையும் வாக்குத்துறையும் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். கடன்கள் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கடன்கள் நீங்கள் முழுமையாக அடைத்து விடுவது நல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடையவர் சந்திரன். அவர் 4 கிரகம். ஆரம்பத்திலே 12 இருக்கின்றார். 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து 3 நீசபங்கமாக இருக்கின்றார். 3ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் இளைய சகோதரர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் கடல் கடந்தும் ஒரு சிலருக்கு மாநிலங்கள் வேற்று மாநிலங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாடுகள் பயணங்களும் உண்டாகும். அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். நண்பர்களுடைய வருகையும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டியிருந்தால் அந்த திட்டங்களெல்லாம் ஒவ்வொன்றாக நடைமுறையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 4 கூடையவர் சூரியன். அவர் 11 இருக்கின்றார். 14ஆம் தேதி வரையும் இருக்கின்றார். அதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர்
12லே உச்சமடைவார். உச்சமடைந்தாலும் அவர் ஸ்தான பலம் மிக வலிமையாக ஒரு உச்சமடைகின்ற காரணத்தினால் 4ஆம் வீட்டின் நல்ல பலன் குறையாது. ஆரம்பத்திலே 4ஆம் வீட்டிற்கு அவர் 8லே இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் சேர்ந்திருக்கின்றார். சனி ராகு அங்கே இருந்தாலும் அவரை பாதிக்காது. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு தாயாருடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் தேவை. மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அது மட்டுமில்லாமல் சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்திலே உச்சமடைந்து விட்டால் அந்த பிரச்சனை கூட இருக்காது என்பது தெளிவு. ஆக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கல்வியில் சற்று கூடுதலான கவனம் தேவைப்படுகிறது. காரணம் புதன் நீச்சமடைந்திருக்கின்றார். என்னதான் அவர் நீச்ச பங்கம் அடைந்தாலும் உடன் ராகு கேது சனி சம்பந்தம் இருப்பதினால் சற்று கவனச்சிதறல் ஏற்படும். மற்றபடி 4ஆம் வீட்டின் அதிர்ஷ்டங்கள் மாதம் முழுமையாக தொடரும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனே ஆகின்றார். அவர் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் 5ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்தும் 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். குருவும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கேதுவினால் எந்த விதமான கெடுதலும் ராகு சனி பார்வையால் பெரிய அளவில் கெடுதல் நடக்காமல் மாறாக புதன் சுக்கிரனும் சேர்ந்து குருவும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்கள் நிறைவேறும். பலருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை கட்டாயம் படைப்பார்கள். பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். ஆக சகலவிதமான நன்மைகளும் இந்த 5ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடப்பவர்கள் மிகப்பெரிய புண்ணியசாலிகள். சரியான முறையில் நீங்கள் திட்டம் தீட்டி நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற காரியத்தை அத்தனையும் நீங்கள் வெற்றியாக அறுவடை செய்து கொள்ளலாம் என்ற அமைப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிரன். அவர் தனக்காரிலே உச்சமடைந்திருப்பதினாலும் 6ஆம் வீட்டு கெடுபலன்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எத்தனை சிறைச்சாலை உட்பட எத்தனை கெட்ட பழங்கள் 6ஆம் வீட்டின் மூலமாக இருக்கிறதோ எதுவும் உங்களை அண்டாது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 2லும் பிறகு 3ஆம் தேதியிலிருந்து நீசமாக இருக்கின்றார். 3லே நீசபங்கமாகவும் இருக்கின்றார். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் 7ஆம் வீட்டிற்கு 5லே சாதகமாக கிரகங்கள் இருப்பதினாலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை. திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் சிறிய முயற்சியின் மூலமாக மிக மிக அற்புதமான முறையில் திருமண யோகம். அதுவும் களத்திரக்காரனும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைந்து இருப்பதினால் மிக பெரிய அளவிலே திருமண வாழ்க்கை அமையும். கணவன் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் ஒருவரோடு அன்போடும் அரவணைப்போடும் பூரணமாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலர் கணவன் மனைவிக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உண்டாகும் என்பதே தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். அவர் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்றார். 8ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். ஆரம்பத்தில் 2 நாள் மட்டும் செவ்வாயினுடைய பார்வையும் 8ஆம் வீட்டிற்கு இருக்கும். சனி பகவானுடைய பார்வையால் பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் நடக்காது. 8ஆம் வீட்டு அதிபதி மிக வலிமையாக இருப்பதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் பெரிய அளவிலும் பாதிப்பு வராது என்பதே உண்மை. ஒரு சிலருக்கு 8ஆம் வீட்டின் மூலமாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கட்டாய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவர் 11ல் இருக்கின்றார். பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடனும் சேர்ந்து இருந்தாலும் ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் பரிவர்த்தனையோடு இருப்பதினால் 9ஆம் வீடு எந்த வகையிலும் பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக சிம்மத்தை சூரியன் பார்த்ததால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தந்தை உடல் நலத்திலும் பலவிதமான சங்கடங்களிலும் கஷ்டங்களிலும் கடன்களை அனுபவித்த ரிஷபராசிக்காரர்கள் இனி சிம்மத்திற்கு சூரியனுடைய வீட்டிற்கு சனி பார்வை இல்லை என்ற காரணத்தினால் தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும். இளையவர்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்கள் தந்தைக்கு கட்டாயம் செல்லும். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும். பலருக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித நதியில் நீராடக்கூடிய வாய்ப்பும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று மகான்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு அற்புதமாக அமையும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சனி ஆகின்றார். அவர் கடந்த மாதம் மார்ச் இறுதியில் 11க்கு சென்று விட்டார். தொழிலதிபர்களுக்கும் சரி, வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சரி, இனி ஒரு பொற்காலம். 9 10 கூடியவர் 11லே இருப்பதினால் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு மேலும் பதவி உயர்வும் பண உயர்வும் வரும். தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கட்டாயம் பெருகும். புதிதாக வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீங்கள் நினைக்கின்ற வேலையும் விரும்பி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வாழ்வை நோக்கி செல்லும். கணக்கு வழக்குகளையும் அரசாங்கத்தின் மூலமாக காட்டப்படக்கூடிய கணக்கு வழக்குகளை மட்டும் நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் போதும். எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதற்கு காரணம் ராகு கேது சம்பந்தத்தோடு சனி பகவான் இருப்பதும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. 10ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய
லாபங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவர் குரு பகவானாகின்றார். அவர் 1 இருக்கின்றார். 1 கூடையவர் 11 ஆக 11ம் 1ம் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் எடுக்கின்ற காரியம் வெற்றி. மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வெற்றிகளும் இருக்கும். அவருடைய வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம், அவருடைய பதவி உயர்வு என்று எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அதற்காக நீங்களும் சரீர கஷ்டமும் உடல் உழைப்பும் பணமும் கொடுத்து உதவியீர்கள். ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்றால் 2ஆம் திருமணம் அற்புதமான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படிப்பட்டவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவர்களும் வெற்றி காணலாம். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலமாகும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் காத்திருக்கிறது. ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி அளவில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 2லும் 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து 3லே நீசமடைவார். அவருடைய பார்வை 6ஆம் வீட்டிற்கும் அவருடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய மூத்த சகோதரம் இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படுமே தவிர, கணவன் மனைவி வகையில் சுபவீரியங்கள் ஏற்படுமே தவிர வேறு எந்த சங்கடங்களும் வேறு எந்த விதமான வீண் விரிய செலவுகளும் வராது என்பதே தெளிவாகும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய முதல் மாதமாக இருக்கிறது. கிரகங்கள் மிக மிக சாதகமாக, அதுவும் குறிப்பாக 5 கிரகங்கள் 11 இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. முழு உழைப்புடன் நீங்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை வரவேற்க நீங்கள் தயாராகலாம். வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம், சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும். காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும். முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது. ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாற வழிபட்டால் போதுமானது. உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதுர் பூஜை செய்து வாருங்கள். அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.